டியூஸ்டே ஈவினிங் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ராகி ரொட்டி தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். ராகி ரொட்டிக்கு 2 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அது கூட 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் கோகனட் சட்னி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கோகனட் சட்னிக்கு அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுட்டோம். நாங்கள் இட்லி தோசை அதுக்கு மட்டும்தான் தாளிப்போம். ரொட்டி அதுக்கு சட்னி தாளிக்க மாட்டோம். நான் ஜஸ்ட் அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொட்டி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி செய்யலாம். அன்றைக்கி வாழை இலை வீட்டில் இல்லாததுனால நான் ஒரு கவரில் எண்ணெயை தடவிட்டு நல்லா மெலீஸாக தட்டிட்டேன். நீங்கள் மொத்தமாக தட்டினீங்கன்னா ராகி சரியாக வேகாது. அது வேகாமல் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மெலீஸாக தட்டிட்டிங்கன்னா அந்த வேகிற டைமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ இப்போ தோசைக்கல் சூடானதும் நம்ம மெலீஸாக தட்டின ராகி எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஃபுட். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.